ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போது வந்துட்டு உங்க கேங் இருப்பாங்கல்ல. உங்களுக்கு யாரு கன்வீனியன்ட்டா உங்க செட் கம்ஃபர்டபுளா இருக்குற அவங்கள பத்தி சொல்லுங்க. யாரு கூட நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தீங்க அங்க பேச? என்னோட ஃபேமிலி போர்ஷன்ஸ்ல உள்ளவங்களோட தான் நான் நெறைய ட்ராவல் பண்ணேன். மாலா பார்வதிமா, பிரியா, அப்புறம் கலையரசன், அந்த போலீஸ் கேரக்டர் கோகுல் பண்ணவங்க, அப்புறம் பிரவீன், ஆ அந்த ஜேம்ஸ் கேரக்டர் பண்ணவங்க. நாங்கலாம் தான் ஒண்ணா சுத்திட்டுருப்போம். ஒரு செட்டா சுத்திட்டுருப்போம். ஸோ அவங்களோட தான் வெரி ஃபன் அண்ட் இது. அண்ட் மாலா பார்வதி அம்மா ஒரு அம்மா மாரியே என்ன பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலா. ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஷீஸ் அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. லைக் அவங்க பாட்டு பாடுவாங்க, என்ன தூங்க வைப்பாங்க. ஷி கேவ் மீ ஸோ மச் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் இது. அவங்களோட தான் நெறைய சுத்திட்டு இருப்பேன் இவங்க எல்லாரோடையும். ஓகே. உங்கள பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு லைக் பிளாங்கா இருக்கு. ஓகே ஸ்வேதா ஓகே படம் நடிச்சிருக்காங்க, பண்றாங்கங்கும்போது உங்க ஹிஸ்டரிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுச்சுன்னா, நாங்க அடுத்து பிற்காலத்துல வந்து ஓகே ஸ்வேதா இப்படி இப்படி இருந்திருக்காங்க, இது படிச்சிருக்காங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வரும்ல. ஹிஸ்ட்ரிலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. இப்ப சொன்ன மாதிரி 5 இயர்ஸா இது பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ், தியேட்டர் பிளேஸ் சின்னதா பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு இருந்துச்சு ஆர்வம். பட் ஸ்லோவா அது இப்போதான் நடக்குது அது. பட் நெறைய டேர்ம்ஸ் இருக்கும்ல. லைக் நெறைய ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி நீங்க ஃபைனலா நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க. சில காரணங்களால அதுவும் இல்ல ஷூட் போகாம இருந்திருக்கும். அப்படின்ற மாரி நடந்திருக்கா? இல்ல நெறைய ஆடிஷன்ஸ் போய் இதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து லான்ச் ஆறது அப்படின்ற மாரி? இல்ல சில ப்ராஜெக்ட்ஸ் டேக் ஆஃப் ஆகாம இருந்திருக்கும். சில இது டிலே ஆயிருக்கும். சில இது உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு வேற ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு ஆர்வம் வந்திருக்கும்.